உங்களுடைய கஷ்டங்களை வச்சு, உங்களுடைய சூழ்நிலைகளை வச்சு, உங்களுடைய பிரச்சனைகளை வச்சு தேவனுடைய அன்பை முடிவு எடுக்காதீங்க. அவருக்கு பாசம் இருக்கா? பாசம் இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த வியாதி, எதுக்கு இந்த கொடுமை, எதுக்கு இவ்வளவு பணச்செலவு? அவருக்கு பாசம் இருந்தா உங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை வச்சு அவருடைய அன்பை நீங்க கேள்விக்குறி போடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அவர் அன்பா இருக்கிறார். ஏதோ காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை இந்த பாதையில் நடத்தி கொண்டு போறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் தாம் நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறாராம்? சிட்சிக்கிறார், திருத்துகிறார், சரி பண்ணுகிறார், பக்குவப்படுத்துகிறார், தம்முடைய வழிக்கு கொண்டு வருகிறார். அன்பு இருக்கிறனாலதான் இதெல்லாம் பண்ணுது. அன்பு இல்லை அப்படின்னா எக்கேடு கெட்டு போடான்னு போயிட்டே இருப்பார். சொல்லாமா? அப்படித்தானே இருப்பீங்க. எதுக்கு நம்ம பிள்ளை மேல எவ்வளவு கேர் எடுக்கிறோம்? அன்பு. ஏன் சத்தம் போடுறோம், கண்டிக்கிறோம், திட்டுறோம், கோவிச்சுக்கிறோம்? எதுக்கு? எக்கேடு கெட்டு போடான்னு விட என் மனசு வர மாட்டேங்குது. அன்பு இல்லாதனாலயா? அன்பு இருக்கிறதுனாலயா? அன்பு இருக்கிறனாலதான். அப்ப ஆண்டவரை நம்புற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், தேவைகள், குறைகள், குறைவுகள், கஷ்டங்கள், இக்கட்டுகள், இடர்கள் இவ்வளவு வருது அப்படின்னா அவருக்கு அன்பு இல்லாதனால இல்ல, உங்களை அவருடைய பாதைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த அன்பு பண்ற வேலை இது. இதெல்லாம் பண்ணாதான் இந்த பிள்ளை இந்த பக்கம் வரும், உலகத்தை விட்டு ஒதுங்கும், நம்மளை தேடும், நம்ம பாதத்துல வந்து கிடக்கும், நம்மளையே கதின் வாழும் அப்படிங்கிறதுனால அந்த அன்பு பண்ற வேலை இது. இதை நீங்க மாத்தி பிசாசு புரிய வைப்பான். அன்பா இருந்தா, பாசம் இருந்தா, உனக்கே இந்த பிரச்சனை, உனக்கே எவ்வளவு செலவு அப்படி பிசாசு பேசுவான். கரெக்டா பேசுவான். ஆனா ஆண்டவர் தான் கரெக்டா சொல்லி தருவாரு. உன்னைய நான் சரி பண்றதுக்காக கொடுத்த ட்ரீட்மெண்ட் இது. என்னது அது? ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆண்டவர் உங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆத்மாவை தனியா எடுத்து வச்சு வைத்தியம் போட்டு மருந்து போட்டு உட்காந்துருக்கிறாரு, பக்குவப்படுத்துறாரு. சரியில்லை, குணம் சரியில்லை, பார்வை சரியில்லை, புரிதல் சரியில்லை, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றாரு. ஆமென். அதனால ஆண்டவர் மேல தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்ததுனால ஆண்டவர் தப்பு கிடையாது, ஆண்டவர் சரியாத்தான் பண்றாரு. நாம அவருடைய கேரக்டர், அவருடைய அன்பு புரியாதனால தப்பா அவரை நம்ம புரிய வர்றோம், தப்பா பிசாசு நம்ம காமிக்கிறான். ஆமென். ஆமென்னா. அதனால ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு கரிசனையா இருக்கிறாரு, அவ்வளவு கவனமா இருக்கிறாரு, நம்ம மேல நம்மளை பத்தி ஒரு திட்டத்தோட இருக்கிறாரு, நோக்கத்தோட இருக்கிறாருன்னு தயவு செய்து நம்புங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வச்சு ஆண்டவரை ஒரு முடிவுக்கு வராதிங்க. ஆண்டவரை நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவாவே இருங்க.